ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம DaVinci ரிசால்வ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு கருப்பு கலர் பேக்ரவுண்டு வந்து ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்னோடய பேர் jeswyn. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து DaVinci ரிசால்வ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் வந்து உள்ள 2 கிளிப் நான் உள்ளே போட்டு வச்சுருக்கிறேன். ஒன்று வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு நேச்சுரல் சீன், ஒரு அழகான ஒரு ட்ரோன் ஷாட், ரொம்ப அழகாக அப்படி பேன் பண்ணி போகக்கூடிய ஒரு அழகான ஒரு ஷாட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நான் இந்த கருப்பு கலர் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லக்கூடிய ஒரு பட்டன், அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி அதில் சொல்லுது. ஆனால் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா இடமும் வந்து பிளாக் கலரில் இருக்குது. ஒரு பிளாக் கலர் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு வீடியோ. இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த நேச்சுரல் சீனுக்கு மேலே இந்த சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய இது மட்டும் நான் வர வைக்கணும். அப்புறமா வந்து இந்த கருப்பு கலரை வந்து நான் ரிமூவ் பண்ணணும். அது எப்படி வந்து இந்த வீடியோவில் செய்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். எடிட் பேனுக்கு வந்துக்கோங்க, எடிட் டேபுக்கு வந்துக்கோங்க. வந்துட்டு உங்களுக்கு பேசிக் தெரியும்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம எந்த வீடியோ எடிட் பண்ண போகிறோமோ அந்த வீடியோவை தூக்கி இப்போ நான் உள்ளே போட்டாச்சு. ப்ளே பண்ணி பார்த்தா ஓடும். அடுத்ததாக இந்த பிளாக் கலர் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய இந்த சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கேட்கக்கூடிய அந்த பட்டன் இருக்கக்கூடிய அந்த வீடியோவை நான் அதுக்கு மேலே வைக்கிறேன். வைக்கும்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் ப்ளே பண்ணுறேன், என்ன ஆகுதுன்னு சொல்லி பாருங்கள். அந்த வீடியோவுக்கு மேலே இது இருக்கிறனால கம்ப்ளீட்டாக அது வந்து பிளாக்காக இதை மறைச்சிரும். இப்போ அது இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் வருது. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறது வந்து மற்ற இடத்துலலாம் பிளாக்காக இருக்கிறனால அது முழுவதுமாக அதுக்கு கீழே இருக்கிற அந்த வீடியோவை அது மறைச்சிருது. இப்போ எப்படி இதை ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இந்த பிளாக் கலரில் இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குல்லையே, அந்த பேக்ரவுண்ட் இருக்கக்கூடியதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அடுத்ததை நீங்கள் போக வேண்டியது என்ன எங்கே அப்படின்னா கீழே DaVinci ரிசால்வில் கலர் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு டேப் இருக்கும். மீடியா, கட், எடிட், ஃபியூஷன், அதுக்கு அடுத்ததாக கலர். இந்த கலர் கரெக்ஷன் பண்ணக்கூடிய இடம், இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் கிளிக் பண்ணி போங்க. இப்படி கிளிக் பண்ணி போகும்போது இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். யூஸ்வலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரும்போது இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய வீடியோ எந்த வீடியோவில் பிளாக் கலர் பேக்ரவுண்டு ரிமூவ் பண்ணணுமோ அது செலக்டாக இருக்குது அப்படிங்கிறத கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு இப்போ நான் வந்து இது கரெக்டாக செலக்ட் ஆகிருக்குது. இந்த இடத்துல வந்து அந்த ஸ்க்ரீனுக்கு ரைட் சைடில் வீடியோ தெரியக்கூடிய அதுக்கு ரைட் சைடில் வந்து ரைட் கிளிக் பண்ணி அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆட் ஆல்ஃபா அவுட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஆட் ஆல்ஃபா அவுட் அதை கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த கார்னரில் ரைட் சைடில் அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு பட்டன் ஒன்று வரும். இங்கே வந்து ஒரு லைட் ப்ளூ கலரில் சதுரமாக இருக்குது. அதே மாதிரி லைட் ப்ளூ கலரில் இங்கே ரவுண்டாக இருக்கிற மாதிரி ஒரு பட்டன் வருது. நான் இந்த சதுரமாக இருக்கிற இந்த பாயிண்ட் மேலே வச்சு கிளிக் பண்ணுறேன். என்னுடைய மொபைல் அப்படியே கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ணாமல் அப்படியே இழுத்தோம்னா ஒரு கோடு மாதிரி வரும். அது அப்படியே கொண்டு வந்து இந்த ரவுண்ட் கலரில் இருக்கிறதுல நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஒரு ஆல்ஃபா அவுட் நம்ம வந்து என்ன செஞ்சிட்டோம், க்ரியேட் பண்ணியாச்சு. இனி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கலர் பிக் பண்ணுற மாதிரியான ஒரு கலர் பிக் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ்வலாக ஃபோட்டோஷாப்பெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு சிம்பிள் குவாலிஃபையர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து DaVinci ரிசால்வில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்ததை நீங்கள் செக் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா அதில் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா அதில் ரைட் சைடில் இந்த இடத்துல அதே குவாலிஃபையரில் வந்து கலர் பிக்கர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்கும். ப்ளஸ் மைனஸ் இருக்கும். அதை செலக்ட் பண்ணக்கூடாது. அதில் ஒரு சின்னதாக ரவுண்டு இருக்குதுல்ல, அது செலக்டாக இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இங்கே பிளாக் கலரில் அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக மற்ற இடத்துல பிளாக் கலரில் இருக்குல்ல, அந்த பிளாக் கலரில் ஏதாவது ஒரு இடத்துல வச்சு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாம் என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்குது. நாம் வந்து இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும்தான் தெரியணும் அப்படின்னு சொல்லி நினச்சோம். ஆனால் இங்கே பாருங்கள் என்ன ஆகுது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டன் தவிர கருப்பு கலர் ஃபுல்லாக தெரியுது. பயப்பட வேண்டியது எதுவுமே இல்லை. என்ன செய்யணும் அப்படின்னா நேராக திரும்ப கீழே வந்தீங்க அப்படின்னா அந்த கலர் பிக்கர் செலக்ட் பண்ணியிருப்பீங்கல்ல, அந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் தூரம் ரைட் சைடில் வந்தீங்க அப்படின்னா
இன்வெர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு பட்டன் இருக்கும். அந்த இன்வெர்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இமீடியட்டாக இந்த பிளாக் கலர் போய் நம்மளுக்கு எந்த சப்ஸ்கிரைப் அந்த பிளாக் கலர் தவிர மற்ற விஷயங்கள் என்ன செஞ்சிடும் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ போய் நம்ம எடிட்டில் போய் ப்ளே பண்ணி பார்ப்போம். பாருங்கள், நான் எடிட்டில் போய் இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். இப்போ ப்ளே பண்ணும்போது பாருங்கள், பிளாக் பேக்ரவுண்ட் கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக கிளியர் ஆயிடுச்சு. இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து என்ன செய்யுது, அழகாக அது மட்டும் தெரியறது நம்ம பார்க்க முடியுது. இந்த வீடியோக்கு மேலே ரொம்ப அழகாக சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி வர்றதை நம்மளால் பார்க்க முடியுது. ஓகே, இதுவே போதுமானது தான். இன்னும் கொஞ்சம் நீங்கள் இதை ஸ்மூத்தாக மாற்றணும் அப்படின்னா இன்னும் ஒரு சில விஷயங்கள் இதில் பண்ணலாம். டீநாய்ஸ் அப்படிங்கிறது இதில் கொஞ்சம் ஒரு சில கீழே ஒரு சில செட்டிங்ஸ் இருக்கும். அதில் போய் கொஞ்சம் டீநாய்ஸ் அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறமா க்ளீன் பிளாக் அப்படிங்கிறத, அதாவது பிளாக்கை வந்து இன்னும் கொஞ்சம் ஒருவேளை அங்கங்கே ஒட்டிகிட்டு இருக்கக்கூடிய பிளாக் இருந்துச்சுன்னா நம்ம அதை க்ளீன் பண்ணால் லைட்டாக அதை க்ளீன் பண்ணிக்கலாம். அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளர் ரேடியஸ் அப்படிங்கிறது அந்த சுற்றி இருக்கிறத வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாகும் அந்த கார்னர்ஸை. ஸோ அதை வந்து கொஞ்சமாக நீங்கள் அதை பண்ணிக்கலாம். பண்ணிக்கிட்டு நீங்கள் எடிட்டில் வந்து திரும்ப நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஃபைனாக அது பார்க்குறதுக்கு அந்த தேவையில்லாத நாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகி ரொம்ப அழகாக அதில் வந்து இந்த மாதிரி இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிள். இனிமேல் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு நீங்கள் டெலிவரியில் போய் நீங்கள் முதலாவது ஃபைலை சேவ் பண்ணிக்கணும். நான் இது வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக பண்ணனால சிம்பிளாக பண்ணுறதுனால சேவ் பண்ணாமல் இருக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் போய் ரெண்டரிங் எல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒருவேளை இதை பற்றின இன்னும் நிறைய டியூட்டோரியல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எந்தெந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை நான் வந்து டியூட்டோரியல் நான் போடுறேன். போட்டு நீங்கள் ரெண்டர் பண்ணிங்க அப்படின்னா வீடியோ வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதை லைக் பண்ணுங்கள். இந்த சேனலில் இந்த மாதிரியான சின்ன வீடியோ ஆடியோ எடிட்டிங் டிப்ஸ், யூடியூப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பொதுவான டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இது எல்லாமே நான் கவர் பண்ணுவேன். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த சேனலில் உள்ள விஷயங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டன் அழுத்துறதுக்கு நீங்கள் மறக்காதீங்க. பெல் பட்டன் அழுத்தினீங்கன்னா நான் அடுத்த முறை ஏதாவது கண்டென்ட் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்ததுக்காக நன்றி. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.